गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 26ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, பங்குனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:18 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 12:27 மணி வரை ஏகாதசி திதி. அதற்கு பின்பாக இரவு 11:05 மணி வரை துவாதசி. அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:42 மணி வரை திருவோண நட்சத்திரமும் அதற்கு பின்பான நேரத்தில் அவிட்டம் நட்சத்திரமும் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் காலை 6:17 மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 12:42 மணி வரை திருவாதிரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக லாபஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அந்த மதிய நேரம் வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்துறையில் புதிதான திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அச்சு வேலை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி எழுத்து சம்பந்தமான வேலைகளில் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில்முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்களில் இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில்முறை வியாபார முறை பணி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள், பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. எண்ணிய எண்ணங்களிலெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பொறுமை நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தகுந்த ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது முக்கியமாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய திட்டங்கள், புதிதான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம், ஆன்மீக சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து, தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய குடும்பத்தில்
குடும்பத்தின் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதிக கோபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த விஷயத்துல எல்லாம் கவன நிலைகள் அவருக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். அந்த மாதிரியான வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரத்துறையிலையும் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய குடும்ப வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்கள், பணி சார்ந்த இடங்களில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உள்ளது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது மனதளவில் குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம். இந்த விஷயத்தில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியாக இருந்தாலும் ஏதாவது அவசரமான விஷயத்தினால தடுமாற்றத்தினால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உஷ்ண சம்பந்தமான விஷயங்கள், ஆயுதங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் பொழுது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கருத்து மோதல் பிரச்சனைகளை எல்லாமே முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பெயருக்கு களங்கங்கள் விளைவிக்காமல் இருக்க வேண்டிய செயல்பாடுகளை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான தொழில் முயற்சி, வேலை முயற்சிகளில் புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இறை ரீதியிலான பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சற்று அவசரப்படாமல் இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. தடுமாற்ற நிலைகள்னால சின்ன சின்ன இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மதியத்திற்கு பின்பாக ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இது எல்லாமே மதியத்திற்கு பின்பாக எடுத்து செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் உங்களுடைய மனைவி வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவ வேண்டிய
சூழல்கள் வரலாம். உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்காக சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருமண சம்பந்தமான முயற்சிகள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கும். அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பிஸ்னஸ் சார்ந்த முயற்சிகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் அவசியம். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. செலவுகள் திடீர்னு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவன நிலைகள் அவசியம். உடல் நிலையில் கவன நிலைகள் அவசியம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பயணங்கள் போகும் பொழுது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. கடன் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறீங்கன்னா முடிந்த அளவு அதில் மிகுந்த கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மதிய நேரம் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை அந்த மதிய நேரத்திற்குள்ளாக செய்து முடிக்கலாம். இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ருணரோக சத்துருஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தகுந்த நோய் சார்ந்த விஷயங்களுக்கு மருத்துவம் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பணியிடங்களில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. சங்கம் சம்பந்தமான விஷயங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன நன்மைக்கான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கும். உல்லாசமான விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு உங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உல்லாச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்காக செலவுகள் செய்கிறீங்கன்னா அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் சின்ன சின்ன நிதான நிலைகள் மதிய நேரம் வரைக்கும் அவசியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது
பூர்வீக ஊரில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்க கிட்ட தொழில் முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனநிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது சற்று அவசரமான மனநிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம். நல்லா யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள்னால வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சந்திர பகவான் ருணரோக சதுர்ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அப்படின்னு இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். மாமியார் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். அதன் வழியில் செலவினங்களோ இல்லைனா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. அதனால பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள், செலவு சார்ந்த விஷயங்களில் நிதான நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் அவசியம். பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் முக்கியம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் காலை நேரங்களில் பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுர்ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வு பெறுகின்றார். இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இந்த மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான சொத்துகள் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த நன்மைகள், வரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. அரசியல் சம்பந்தமான துறைகள் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அரசு வழியில எல்லாம் ஆலயங்களை அமைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. தெய்வ காரியங்கள் சார்ந்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வீட்டில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல முன்னேற்றமும் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு.
விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது சகோதர ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக சுகஸ்தானத்திலும் வந்து அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினம் முழுவதுமாக உங்களுடைய செயல்பாடுகளில் தவறான விஷயங்களை எல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியங்கள் எடுக்கிறீங்கனாலும் கூடுதல் கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரம் அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பத்திரங்களை பெறக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். மோசடி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எந்த ஒரு புதிதான காரியங்கள்லையும் மிகுந்த நிதானங்கள் அவசியம். அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. புதிதான காரியங்கள், புதிதான திட்டங்கள், இதிலெல்லாம் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. மனதளவில் குழப்ப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது சொத்துகள் வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பழைய பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களை மறு உற்பத்தி செய்யக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. செய்யக்கூடிய விஷயங்களில் தவறான செயல்முறைகளை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியங்கள் செய்கிறீங்கனாலும் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் இருக்கும். கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். மதிய நேரத்திற்கு பின்பாக சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். மதிய நேரம் வரைக்கும் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களிடையே பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகளில் முன்கோபங்கள் வரலாம். அதில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா அதன் வழியில் லாபகரமான விஷயங்கள், வரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மனைவி, இரண்டாவது பிள்ளைகள், நண்பர்கள், பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் உங்களுடைய வீட்டிற்கு வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள், புதிதான திட்டங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரொம்பவும் துணிச்சல் மிக்க நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிதான திட்டங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய விஷயங்களில் நிதானங்களும் பொறுமைகளும் முக்கியமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அவசரப்படாமல் செயல்பட வேண்டியது அவசியம். பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் ராசியில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் இந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். ரொம்பவும் சுறுசுறுப்பான நபராக இருப்பீங்க. வேகமாக இயங்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகளில் அவசரத்தன்மை அப்படிங்கிறத முடிந்தளவு குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு கோபங்கள் அதிகரிக்கிறதுனால பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். இதில் எல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பணிபுரியுறீங்கன்னா அதன் வழியிலிருந்து நல்ல செய்திகளோ இல்லைன்னா வரவுகளோ இதெல்லாம் அதிகமாக இருக்கும். தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவங்க வழியிலிருந்தும் வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவு பேச்சுவார்த்தைகள் இது ரெண்டுலேயுமே கவனங்கள் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். மன தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக ராசியிலேயே அமர்வு பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில இருந்து செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்பனை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கலைத்துறையில் இருக்கிறீங்க, அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா அதன் சம்பந்தமான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்கள், நண்பர்கள், உங்களுடைய பிள்ளைகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனங்கள் அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ராசியிலிருந்து விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். காலை நேரத்திலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள், இந்த மாதிரி வளமான விஷயங்கள்ல லாப நிலைகள், நன்மைகள், நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அம்மா வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஆதரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விரய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வீடுகள் விற்கக்கூடிய விஷயங்கள், மனைகள் விற்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்களை விற்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விற்பனை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய டிகிரி படிக்கிற மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரகசியமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.